கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். எந்த நேரமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறொரு விசுவாசத்துக்கு நாம் இலகுவாக ஏமாற்றப்படலாம், நாம் இலகுவாக வஞ்சிக்கப்படலாம். ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்த வஞ்சனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறபடியினாலும், நாம் பலவீனமான மனுஷர்களாக இருக்கிறபடியினாலும், மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினாலும், ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் பாவ சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலும் இலகுவாக நாம் ஏமாந்து போகக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு.